அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 19th போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எப்பயுமே பேசிட்டு இருக்கிறோம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் வந்து 23,197 23,197 வந்து நம்மளுக்கு ஓப்பன். ஓகேங்களா? காலையில் நம்ம சப்போர்ட் சொல்லியிருந்தோம். ஒருவேளை நம்மளுக்கு இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க, S2க்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓப்பன் ஆனோட்டி இந்த S2க்கு மேலே சஸ்டெயின் ஆகி நின்னாங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை கீழே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு வழிவகுக்கும். ஏன்னா புட் செல்லர் பயந்தாங்கன்னா மார்க்கெட் இன்னும் நல்ல கீழே இறங்குறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் 15 மினிட்ஸ் கேண்டிலில் நம்ம மார்க் பண்ண சொல்லியிருந்தோம். 50 மினிட்ஸ் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் ஹையில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இது எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த சைடு நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தெளிவாக சொல்லியிருந்தோம். ஹையில் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். லோவில் பிரேக் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ காலையில் ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன் ஆகிட்டு மேலே போனாங்க. அந்த ஹைக்கு போக முடியல. இங்கேருந்து போயிட்டு அப்படியே ஒரு சைடு வேவாக கீழே வந்து செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறப்ப நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைச்சிது. நல்ல ஒரு இம்பாக்ட் புட் சைடில் நல்ல இம்பாக்ட் கிடைச்சிது. இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கால் அண்ட் புட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பாக்டே கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட்டில் பார்க்க சொல்லியிருந்தோம். 1 ஹவர் சார்ட்டில் இந்த ஹைலோ பிபி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நம்மளுக்கு இதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ப்ரீவியஸோட லோ வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ரீவியஸோட லோ வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு அப் ட்ரெண்டுக்கு திரும்பியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம சென்செக்ஸ் சொல்லியிருந்தோம். சென்செக்ஸில் வந்து இன்னைக்கு 0 to 0க்கும் ஒரு செகண்ட் ஹாஃபில் செக் பண்ணுங்கள், நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் நம்ம இதுலேயே மார்க் பண்ண சொல்லியிருந்தோம். ஹை லோ எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அந்த சைடு போகிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த காலையிலேயே நம்ம இந்த சப்போர்ட்டெல்லாம் நம்ம காலையிலேயே கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டெல்லாம் நம்மளுக்கு இந்த 2 சப்போர்ட் 25,324ம் 24,675 நம்மளுக்கு கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் மார்க்கெட்டு ஓப்பனே ஆகினாங்க. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த கோட்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணாங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளே தான் நம்மளுக்கு ஒரு 2:00 வச்சுமே ட்ராவல் பண்ணாங்க. 2:00 மேலே தான் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டே சென்செக்ஸில் கிடச்சிது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்ணிட்டோம். இந்த லோவை பிரேக் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஏடிஎம்மாக இருந்தவங்க ஓடிஎம்மாக மாறிட்டாங்க. யார்? புட்டு 74,670 74 74,700 புட்டு ஏடிஎம் இருந்த புட்டு ஓடிஎம் ஆயிட்டு திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் இவங்க சைடு நம்மளுக்கு கிடைச்சிருந்தது இந்த புட்டுக்கெல்லாம். ஓகேங்களா? இவங்கெல்லாம் லோ பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான் லோ போட்டிருந்தாங்க. ஹை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 500க்கு அபோவ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ பிரேக் பண்ணுறப்ப நம்மளுக்கு பிரேக் பண்ணாட்டி உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு இம்பாக்ட் இதில் கிடச்சிருந்தது. அது இல்லாமல் ப்ரீவியஸ் லோ வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே க்ளோசிங் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 தான் மார்க்கெட் க்ளோசிங் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி சார்ட்டை வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் வந்து இந்த மாதிரி சார்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் லைவ்ல செக் பண்ணீங்க அப்படின்னா ஹையில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். யாரோட ஹை மாறுது, யாரோட லோ வந்து மாறல அப்படின்னு செக் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் இந்த ஆப்ஷன் பையிங்கில் எடுக்க முடியும். நன்றி.